காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்திருந்த விசைப்படகில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் படகு என்ஜின், வலைகள் உள்ளிட்ட 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சாம்பலாயின. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகத்தினுள் நிறுத்தி வைத்து பழுது பார்த்தல் மற்றும் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நேற்று இரவு கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த பாக்யராஜ் மனைவி நர்மதாவிற்கு சொந்தமான விசைப்படகின் ஒரு பகுதி திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. படகின் என்ஜின் பகுதியிலிருந்து தீ மளமளவென மற்ற பகுதிகளுக்கும் பரவியது. இதில் படகில் இருந்த வலைகள், டீசல் கேன்கள் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சேதமாகின. தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் படகிலிருந்த என்ஜின், வலைகள் உட்பட 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது. தீ விபத்து குறித்து நிரவி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.